எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்னதுன்னா, சிவகார்த்திகேயன் அண்ணாவோட 20வது படத்தோட டேரக்டர் யாராக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா 10வது படம் 20வது படம் இந்த மாதிரி 20வது படத்து மேலேயே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இதே மாதிரி இப்போது சிவகார்த்திகேயன் அண்ணாவோட 19வது படத்தை யார் இயக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட போட்டிருந்தோம். இதை தொடர்ந்து இப்போது சிவகார்த்திகேயன் அண்ணாவோட 20வது படத்தை இயக்க போகிறது சசி. அதாவது இவர் ஏற்கனவே என்னென்ன படம் கொடுத்துருக்காருன்னா, இப்போ கடைசியாக ஒரு படம் கொடுத்துருந்தாரு. அந்த படம் சிவப்பு மஞ்சள் பச்சை. இந்த படம் நம்ம வீட்டு பிள்ளை படத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெளிவந்துச்சு. இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் சிவப்பு மஞ்சள் பச்சை இந்த படத்துக்கு முன்னாடி என்ன படம் வெளிவந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பிச்சைக்காரன். இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சி சன் டிவிலையும் டிஆர்பி ரேட்டிங்லேயும் வேறு லெவலில் புது சாதனை படிச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கெல்லாம் தெரியும். இதை தொடர்ந்து அவரோட அடுத்த படம் சிவகார்த்திகேயன் அண்ணா வச்சு தான் இயக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு இப்போ வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை யார் தயாரிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அஃபிஷியலான அப்டேட் இன்னும் வெளிவரல. அந்த ஒரு அப்டேட் வந்தோடனே இதுக்காக தனியாக ஒரு வீடியோ போகிறோம். பட் இந்த படத்தை 24M ஸ்டுடியோஸ் இல்லைனா கேஜிஆர் ஸ்டுடியோஸ் இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க தான் தயாரிங்க அப்படிங்கிறதுலையும் தெரியும். இல்லைனா எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் சிவகார்த்திகேயன் அண்ணாவே சொந்த தயாரிப்பில் தயாரிக்கையோட வாய்ப்புகள் இருக்குது. தயாரிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் சிவகார்த்திகேயன் அண்ணாவோட அனைத்து அப்டேட்டையும் நீங்கள் முன்னாடியாக தெரிஞ்சுக்கலாம்.